மட்டக்களப்பிலிருந்து பிள்ளையான் வியாழேந்திரன் போன்றோர் ரணில் விக்ரமசிங்கே தான் மீண்டும் வர வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே வந்தால் தான் நாட்டில் பாரிய மாற்றங்கள் வரும் என்றது அப்பால் கிழக்கு மாநிலத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு அமைச்சு பதவி கிடைத்தால் தான் மக்களுக்கான அபிவிருத்தியை செய்யலாம். வடக்கு மாநிலத்திலும் அதே மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. எனது கேள்வியெல்லாம் கிழக்கு மாகாணத்தில் 2 இராஜாங்க அமைச்சர்கள் இருந்தீர்கள். ஆனால் இன்று வரை உங்களுக்கு இந்த மேய்ச்சல் தர நிலத்தை உங்களால் தீர்த்து வைக்க முடியவில்லை. நீங்கள் அமைச்சர்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நூற்றுக்கணக்கான வருஷக்கணக்காக போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள். மாடுகள் சுட்டு கொல்லப்படுகிறது, வெட்டி கொல்லப்படுகிறது, மேய்ச்சல் தரை கிடையாது. ஆனால் இவ்வளவு நடந்தும் கூட இந்த பிரச்சார காலத்தின் பொழுது இது தொடர்பாக நீங்கள் யாரும் வாய் திறக்கவில்லை. ஜனாதிபதியாக இருந்தவர் கூட இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முன்வரவில்லை. ஆனால் அவருக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பளிக்க வேணும். நாங்கள் மீண்டும் அமைச்சராக வர வேண்டுமாக இருந்தால் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் அமைச்சராக இருந்து தமிழ் மக்களுக்கு கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் என்ன சாதனைகளை புரிந்திருக்கிறீர்கள்? குறைந்தபட்சம் இந்த கன்னியா வெந்நீர் ஊற்றை உங்களால் காப்பாற்ற முடிந்ததா? அல்லது உங்களுக்கு அம்பாறையில் இருக்கக்கூடிய கல்முனை பிரதேச சபையை உங்களுக்கு தரம் உயர்த்த முடிந்ததா? அல்லது உங்களுக்கு இந்த மேய்ச்சல் தரையை சிங்கள தரப்பிடமிருந்து விடுவிக்க முடிந்ததா? அந்த பண்ணையாளர்களை காப்பாற்ற முடிந்ததா? அல்லது யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு கடல் தொழில் அமைச்சராக இருக்கக்கூடியவரால் இந்த கடல் பிரச்சனையை தீர்க்க முடிந்ததா? இன்று வரை